Hi friends, welcome to Jiniari Creatives. இப்போ இந்த வீடியோல என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு ஜர்தோசி டிசைன் ப்ராக்டிஸ்க்காக நான் ஒரு மோட்டிவ் டிசைன் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த டிசைனை அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட மோட்டிவ் டிசைனை ட்ரேஸ் எடுத்துலாம். ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு கீழே எல்லோ கலர் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே ட்ரேஷிங் ஷீட் வச்சு டிசைனை ட்ரேஸ் எடுத்திருக்காங்க. ட்ரேஸ் எடுத்துட்டு இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா கர்பீட்ஸும் ஜர்தோஸ் யூஸ் பண்ணியும் டிசைன் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெம் போர்ஷன் ஃபுல்லாகவுமே இந்த தண்டு பகுதிக்கு சிங்கிள் பீட்ஸுக்கு ஒன் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாகவுமே ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல இப்போ கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்க பதிலாக நீங்கள் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த கர்வ் ஃபுல்லாக டிசைன் பண்ணியாச்சு. இனி அதுக்கு கீழே வரக்கூடிய சின்ன கர்வ், ஸோ அதுவும் அதோட கண்டினியூஷனாக சேம் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி கோல்டன் கலர் கட் பீட்ஸ் தான். இப்போ நம்ம கோல்டன் கலர் கட் பீட்ஸும் கோல்டன் கலர் ஜர்தோசியும் யூஸ் பண்ணி பண்ணும்போது டிசைன் நல்லாவே மேட்ச் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இனி இந்த மேங்கோ ஷேப்புக்கும் அவுட்லைன் அப்படியே கொடுத்துருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அதே கட் பீட் யூஸ் பண்ணியே. இப்போ இதில் கோல்டன் கலர் ஜர்தோசி அண்ட் க்ரீன் கலர் ஜர்தோசி ரெண்டு கலர் கம்பைன் பண்ணி தான் இதில் லீஃப் ஃபுல்லாகவுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா சென்டரில் எம்போஸ்டாக வர்ற மாதிரி அந்த லீஃப்க்கு கண்டினியூஸ் அந்த ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் மெத்தடில் சென்டரில் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே சென்டர் பார்ட்டில் ஜர்தோசியை கண்டினியூஸ் ஸ்டிச் மெத்தடில் ஸ்டிச் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரீன் கலர் ஜர்தோசி அண்ட் கோல்டன் கலர் ஜர்தோசி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவுமே எல்லா லீஃப்மே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பிகினிங் ஸ்டேஜில் ஜர்தோசி மோட்டிவ் நீங்கள் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக பென்சில் டயக்ராம்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஒவ்வொரு ஷேப்புக்கும் என்னென்ன ஜர்தோசி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா டபுள் கலர் கம்பைன் பண்ணி க்ரீன் அண்ட் எல்லோ கலர் கம்பைன் பண்ணி லீஃப் ஃபுல்லாகவுமே டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா லீவ்ஸுமே இதே மாதிரியே ஃபில் பண்ணியிருக்கு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி சென்டர்லேயுமே அதே மாதிரி அந்த மேங்கோ ஷேப்புக்கு உள் பக்கமாக ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் மெத்தடில் நம்ம லோடிங் பண்ணுறதுக்கு ஜர்தோசி ஷாடியையே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லேயருக்கு ஃபுல்லாக கண்டினியூஸ் ஸ்டிச் மெத்தடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஜர்தோசி லோடிங் ஃபுல்லாகவுமே கொடுத்துருக்காங்க. மேங்கோ ஷேப் வர மாதிரி ஜர்தோசி லோடிங். இதுவுமே கோல்டன் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ இது கோல்டன் கலர் ஜர்தோசி, அதுக்கு அவுட்டரில் கோல்டன் கலர் கட் பீட்ஸ் இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி மோட்டிவ் டிசைன் நாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு பட்டுப்பாவோட டிசைன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரி ப்ளவுசஸில் மேங்கோ மோட்டிவ் மாதிரி போடுறீங்க அப்படின்னா
இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்டரில் நம்ம வந்து கட் பீட் கோல்டன் கலர் கட் பீட் கொடுத்துருந்தோம்ல, அதே மாதிரி உள் பக்கமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி பார்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா உள் பக்கம் இருக்கக்கூடிய இன்னர் ஃப்ரீ ஸ்பேஸ் ஃபுல்லாகவுமே க்ரீன் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணி மேட் ஃபில்லிங் டிசைன் பண்ணுறாங்க. ஸோ மேட் ஃபில்லிங்க்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா லேயர் பை லேயராக ஜர்தோசி பீசஸை கண்டினியூஸ் ஸ்டிச் மெத்தடில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இங்கே கோல்டன் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரீன் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணி மேட் ஃபில்லிங் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா பேஸ்க்கு என்ன கலர் ஜர்தோசி எடுக்கிறீங்களோ சேம் கலர்லேயே நம்ம வந்து அதுக்கு மேலே மேட் ஃபில்லிங் பண்ணுறதும் யூஸ் பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு லைட்டாக கேப் தெரியுது அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் வித்தியாசமாக தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா சேம் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஆர் இந்த மாதிரியும் பண்ணலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேட் ஃபில்லிங் வந்து ஆரி நீடிலில் போடாமல் ஹேண்ட் நீடிலில் போட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதே மேட் ஃபில்லிங் ஆரி நீடில்லையும் நம்ம போடலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு மோட்டிவ் டிசைனில் ஆரி நீடிலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு லேயர் விட்டு விட்டு ஹேண்ட் நீடிலில் போட்டு டிசைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜர்தோசி பிகினிங் ஸ்டேஜில் இப்போ தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிவ் டிசைன்ஸ் நிறைய லீஃப், ஃப்ளார்ஸ், மேங்கோ ஷேப்ஸ், லோடிங் இந்த மாதிரிலாம் நிறைய டிசைன்ஸ் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக ஈஸியாக ஜர்தோசி போட வந்துடும். ஹேண்ட் நீடிலில் போடும்போது நெருக்கமாக போடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த லீஃபுக்கு சென்டர் பார்ட்டில் லைட்டாக ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்குது. ஸோ இந்த கேப்பை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியே ஃபில் பண்ணிட்டாங்க. இதுக்கு கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். நீங்கள் ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச் மாடல்லையே ஒரு 2 பீஸ் போட்டாலே போதும். அப்படியும் நீங்கள் டிசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த எண்டு ஓரத்தில் அந்த கர்வ் ஷேப்புக்கு மட்டும் ஒரு 2 பீஸ் ஜர்தோசி கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டிசைன் பண்ணியாச்சு. இனி இந்த ஜர்தோசி லீவ்ஸை சுற்றி அவுட்லைன் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறதா இருந்தால் அவுட்லைன் ஜரி யூஸ் பண்ணலாம். ஆர் நீங்கள் அவுட்லைன் வேணாம் அப்படின்னா அவுட்லைன் கொடுக்காமலும் இருக்கலாம். அந்த ஜர்தோசி ப்ளஸ் நம்ம கட் பீட்ஸ் கொடுத்துருக்கிறது எல்லாம் சுற்றியும் ஒரு லேயருக்கு ஜரி அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க.